வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்திருக்க செம்பருத்தி பூ பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் ஷார்ட் வெரைட்டிஸு. ஆனால் நம்ம ஷார்ட் வெரைட்டிஸ் வைக்கும்போது பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா இது அதிகமாக நோய் தாக்குதலுக்கு ஆளாகுது. க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றது கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நார்மல் செம்பருத்தியை விட இதுங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. நம்ம நாட்டு செம்பருத்தின்னு வச்சிங்க, நம்ம ஒரு கிளையை வச்சிட்டோம்னாவே எவ்வளோ அழகாக வந்துடும். நமக்கு எந்த செடிகளும் அறிமுகமாகறதுக்கு முன்னே, பூச்செடிகள்னு நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு முன்னே நம்ம வீடுங்களில் இருந்தது இந்த செம்பருத்தி தான். செம்பருத்தி தான் நம்ம அப்போல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நம்ம வீடுங்களெல்லாம் செம்பருத்தி அதிகமாக பார்த்துருக்குறோம். இது பாருங்கள் ஆரஞ்சு கலரு. இது நல்லா அப்படியே அடுக்காக பூக்கக்கூடியது. இதுவும் வந்து ஹைப்ரிட் வகையோட சேர்ந்தது தான். செம்பருத்திலாம் நம்ம வந்து ஒரு கிளை நல்ல ஒரு கிளையை எடுத்துட்டு அந்த கிளையை நல்லா ஈவனாக கரெக்டாக வெட்டி அதை வந்து நம்ம கோகோபிட்டு மண்புழு உரம், செம்மண் கலவை இல்லை தோட்டத்து மண், மாட்டு சாணம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நாளைக்கு அப்படியே விட்டுறணும். ட்ரையாக விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து ஒரு பாட்டில் கொட்டி அதில் வந்து இந்த கிளையை வச்சு தண்ணி விட்டு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அதை கொண்டு போய் ஒரு நிழலில் ஒரு 15 டேஸோ ஒரு 20 டேஸோ அப்படியே விட்டுட்டோன்னா அது ரூட் ஃபார்ம் ஆகிடும். அதாவது வேர் வந்து உண்டாயிடும். வேர் உண்டான பிறகு உங்களுக்கு கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கிளை வரும், அப்புறம் சைடில் இருந்து சின்ன சின்ன கிளைகள்லாம் வந்து இது இதாகும். அதான் பதியம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக செடியிலேருந்தே இதை பெண்ட் பண்ணி வளைச்சி ஒரு சின்ன கீரல் போட்டுட்டு ஒரு தொட்டியில் நம்ம பதியம் போட்டு வச்சோம்னா அந்த மாதிரியும் பதிய முறையிலையும் இது நல்லா வளர்ந்து பூ பூக்கக்கூடியது. செம்பருத்தி பூ எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பூ. ஆனால் நம்ம இந்த செம்பருத்தி வந்து மெடிசனல் வேல்யூ இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் நாட்டு செம்பருத்தியில் வந்து மெடிசனல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் வந்து இந்த செம்பருத்தி இலைகளை வந்து பவுடர் ஆக்கி அந்த பவுடரை தலையில் சீயக்காவோட சேர்த்து குளிப்போம். அப்போ வந்து இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி இது நல்லா இருக்கும். செம்பருத்தி பூவில் டீ கூட குடிக்கிறாங்க. அது எல்லாருமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நோய் தாக்குதலுக்கு உள்ளானவங்க, சில உடம்புல இருக்க நோய் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதெல்லாம் டாக்டர்ஸாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம இந்த இப்போல்லாம் மழை சீசன், இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நம்ம இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம்னா கூட நல்லா இப்போ ஈஸியாக வந்துடும். ஏன்னா ரெய்னி சீசன் இருக்கிறதுனால கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதம் இருக்கிறதுனால இதெல்லாம் சீக்கிரமாக வேர் உருவாகி புதிய செடிகள் உருவாகிறதுக்கு ஏற்ற தருணம் இது. இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த 2 மாதத்துலேயுமே நல்லா செடிகள்லாம் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கிளைகளெல்லாம் கூட கட் பண்ணி இப்போ பதியம் வைக்கலாம். இதெல்லாம் ஃபென்ஸில் வைக்கலாம், இல்லை வீட்டோட ஒரு சைடில் கார்னரில் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்து வந்துச்சுன்னா அப்புறம் மற்ற செடிகளை வளர விடாத பண்ணிவிடும். அதனால் வந்து செம்பருத்திலாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் நடுவில் வைக்காமல் ஓரமாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் சன்லைட் படணும். சன்லைட் பட்டால் தான் இது பூ எடுக்கும். இல்லைன்னா பூ எடுக்காது. அப்படியே செடி அப்படியே உட்காந்து இருக்கும். பாருங்கள் எங்கள் வீட்டு செம்பருத்தி எப்படி இருக்குன்ட்டு. மொட்டு வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு, நிறைய மொட்டும் இருக்குது. மழையினால் எல்லாம் புல் நிறைய வந்துடுச்சு. இலைகள்லாம் பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் தேன் குடிக்க வருது. அதுலேயே முட்டையிட்டுட்டு போயிடுது. முட்டையிட்டுட்டு போயிட்டால் அது கம்பளி புழுவாக உருவாகிடுது. அந்த கம்பளி புழு எல்லாத்தையும் அரித்து சாப்பிட்ருது. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.